அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கு ஒரு குட் நியூஸ். அதேபோல் தாவேக அரசு அவருக்கும் ஒரு குட் நியூஸ். அதாவது தமிழகம் நோக்கி காவிரி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு காவிரியில் தண்ணீர் இல்லை, பெங்களூருக்கே குடிநீர் வசதி இல்லை, தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடகா முதல்வர் சிவகுமார் தெரிவித்தார். இந்த நிலையில் காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் 3500 கனஅடி வினாடிக்கு விட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. அதுக்குள்ள கர்நாடக அரசு செவிமடுக்கவில்லை. அந்த நிலையில்தான் திடீரென்று 5000 கனஅடி தண்ணீர் தமிழ்நாடு காவிரியில் திறந்துவிடப்பட்டது. என்ன காரணம் என்று பார்த்த பொழுது, கர்நாடகாவில் மலைப்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கு காவிரிக்கு நீர் வரத்து அதிகமாக இருப்பதால் கர்நாடகாவில் உள்ள கபினி, ஹேமாவதி, கேஆர்எஸ் டேம் போன்றவை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறந்து விட்டுள்ளது. குறிப்பாக கபினி, கேஆர்எஸ் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளன. கேஆர்எஸ் அணையிலிருந்து சுமார் 22,000 கன அடியும், கபினியிலிருந்து சுமார் 23,000 கன அடியும், வினாடிக்கு 45,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. இந்த நிலையில்தான் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர் கூட கர்நாடகா செல்வதாக ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படாமல் வந்தது. அதேபோல் நம்முடைய கர்நாடகா சிவகுமார் அவர்களும் கர்நாடகா வர வேண்டாம், இங்கு போராட்டம் செய்ய தயாராகிறார்கள், பாதுகாப்பில்லை என்று சொல்லிவிட்டார். இவரும் செல்லவில்லை. தமிழகத்தில் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு போராட்டம் செய்தும் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதேபோல் திமுக எல்லா போராட்டம் நடத்தியும் உரிய தண்ணீரை கர்நாடகாவிலிருந்து பெறவும் முடியவில்லை. அதான் மழை பெய்தால் தண்ணீர் வருமே தவிர வேறு வழிகள் என்பது மக்களுக்கு தெரியும். அதே தான் இப்பொழுதும் நடந்துள்ளது. அங்கே மழை பெய்வதால் தண்ணீர் தமிழகம் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இது தற்பொழுது தமிழக மக்களுக்கு நல்ல செய்தி. சிஎம் ஜோசப் விஜய்க்கு வந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு தீர்ந்து விட்டது. தமிழக அரசும் சிக்கலிலிருந்து தப்பிவிட்டது. இருந்த போதிலும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேகதாது தொடர்பாக ஒரு வழக்கை ஒன்று தாக்கல் செய்துள்ளது. அந்த வழக்கும் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. இந்த மேகதாது அணையை கர்நாடகா கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னவென்றால், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் அதனுடைய உத்தரவுப்படி காவிரியிலிருந்து பயன்பெறும் தமிழகம் அனுமதி தந்தால் மட்டுமே அணை கட்ட முடியும் என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி என்ன முயற்சி செய்தாலும் தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் கர்நாடகா மேகதாது அணை கட்ட முடியாது. அவர்கள் அங்கு அரசியல் நோக்கத்திற்காக செய்கிறார்கள். இங்கேயும் திராவிட கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் நோக்கத்திற்காக மத்திய பாஜக அரசு எதிர்ப்பது, பந்து செய்வது, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது, தீர்மானம் நிறைவேற்றுவது, இதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. இதுவே உண்மை. இதையெல்லாம் விஜய் அரசு எதுவும் செய்யவில்லை என்பதே நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். மக்களை ஏமாற்றவே கூடாது, ஏமாற்றவில்லை. இயற்கை நமக்கு துணை நின்றது. காவிரியில் நீர் வருகிறது. ஆண்டவனே தமிழகத்தின் பக்கம் இருக்கலாம். வருகின்ற காலத்தை பார்த்து கொள்ளவும்.